السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد. அருமையான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு குர்ஆனுடைய வசனங்களின் அர்த்தங்களை, விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் முழுமையாக கபூல் செய்வானாக. இன்றைய நாளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பரக்கத்தான நாளாக, ரஹ்மத் நிறைந்த நாளாக, கெட்ட முடிவுகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும், ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையானவர்களே, அல்ஹம்து சூராவில் மொத்தம் 6 வசனங்கள், மாலிக் யௌமித்தீன் என்கிற 3 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானான, அருளானனான, அன்பாளனான, இரக்கமுடைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். 3வது ஆயத் மாலிகி யௌமித்தீன், கியாமத்து நாளின் நீதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி மொத்தம் 6 ஆயத்துகளில் முதல் 3 ஆயத்துகளில் அல்லாஹ் தன்னை பற்றி பேசிவிட்டு 4வது ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். 4வது வசனம் என்ன அர்த்தம்? இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். யோசிச்சு பாருங்க, உதவி தேடுதல் என்பது எல்லோருக்கும் சோதனை உலகத்தில் வரும், கவலை உலகத்தில் வரும். மனிதனாக பிறந்தால் அல்லாஹ் சோதிப்பான். சில கவலைகள் வரும், சில வேதனைகள் வரும், சில சஞ்சலங்கள் வரும். சில பேருக்கு வியாபாரத்தின் மூலமாக சோதனை வரும், சில பேருக்கு மனைவியின் மூலமாக சோதனை வரும், சில பேருக்கு பிள்ளைகளின் மூலமாக சோதனை வரும், சில பேருக்கு கூட பிறந்தவங்க மூலமாக சோதனை வரும், சில பேருக்கு பெற்றவங்க மூலியமாகவே சோதனை வரும். ஏதாவது ஒரு ரீதியில் சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் சில பேருக்கு பொருளாதார ரீதியில் சோதனை வரும். எப்படிப்பட்ட சோதனையும் வேதனையும் வந்தாலும் கொஞ்சம் யோசிங்க, எடுத்த எடுப்பிலேயே நாம் ரப்பிடத்தில் உதவி தேடுகிறோமா? எனக்கு பொருளாதாரத்தில் 1 லட்ச ரூபா அடிபட்டுருச்சுன்னு வைங்க, தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது. நான் என்ன செய்கிறேன்? முதல்ல என் தாய் தகப்பன்ட்ட போய் நிற்கிறேன், அடுத்து என் கூட பிறந்தவங்கள்ட்ட போய் நிற்கிறேன், அடுத்து எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரர்கள், அடுத்து என்னுடைய நட்பு வட்டாரம், எல்லாரும் கைவிரிச்சதுக்கு பின்னால முடியாது, எங்கள்கிட்ட பணம் இல்லை, உனக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை என்கிட்ட இல்லை என்று எல்லோரும் கைவிரித்த பிறகு கடைசியாக நான் ரப்பிடத்தில் வருகிறேன். யா அல்லாஹ், நீ தான் உதவி செய்ய. இது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. இப்படி உதவி கேட்டால் அல்லாஹ் உதவி செய்யவும் மாட்டான். ஒரு நிக்காக இருந்தாலும் என் மகனுக்கு நான் பெண் பார்க்கிறேன் அல்லது என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கிறேன் என்றாலும் கூட ஆரம்பத்தில் ரப்பிடத்தில் நாம் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், என் குமருக்கு நான் வரன் பார்க்கிறேன், தகுந்த ஜோடியை நீ அமைத்து தருவாயாக, உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அப்படி துவா செஞ்சுட்டு களத்தில் இறங்கினா அல்லாஹ் சாலிஹான மாப்பிள்ளையும் சாலிகத்தான பெண்ணையும் நம்முடைய குமருக்கு அல்லாஹ் அமைத்து தருவான். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னால இன்விடேஷன்லாம் அடித்தாச்சு, கல்யாணம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கடைசியில் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடு. அல்லாஹ்வை கேலி பண்ணுறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன ரப்பிடத்தில் போகிறது இல்லையா? சாதாரணமாக பாருங்களேன், நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம உறவில் யாராவது ஒரு ஆளை நம்ம கூப்பிடலன்னு வைங்க, கல்யாணத்துக்கு போய் கூப்பிட்றோம்னா நிச்சயத்துக்கே கூப்பிடல சொல்லுவாங்களா இல்லையா? நிச்சயதார்த்தத்துக்கே கூப்பிடலையப்பா, என்ன கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுற?
நமக்கே இவ்வளவு ரோஷம் வருகிறது என்றால், நேற்று நான் சொன்னது மாதிரி அல்லாஹ் மிகுந்த ரோஷக்காரன். சோதனையை கொடுப்பா, எதுக்கு? ஏன்ட்ட வர்றானா இந்த அடியான் என்று பார்ப்பதற்காக. எல்லார்ட்டையும் படைப்புகள்கிட்டெல்லாம் போனதற்கு பின்னால கடைசியா படைத்தவனிடத்தில் வருவது முன்னுரிமை யாருக்கு? படைத்தவனுக்கு அல்லவா முன்னுரிமை. அதைத்தான் அல்லாஹ் 4வது ஆயத்தில் சொல்றான். என்கிட்ட கேளுங்க. எப்படி கேட்கணுமா? இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னைத்தான் நான் வணங்குறேன். வைய்யாக நஸ்தஈன், உன்கிட்ட தான் நான் உதவி கேட்க முடியும். என் கஷ்டத்தை போக்கிரு, என் முசீபத்துகளை நீக்கிரு, எனக்கு சலாமத்தான ஆஃபியத்தான வாழ்க்கையை நீ தராவிட்டால் வேறு யாரு தருவது என்கிற ஆழமான விளக்கங்களை கொண்ட வசனம் தான் 4வது வசனம் அல் சூராவில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஆக உலகத்தில் எந்த ஒரு முடிவை நாம் எடுப்பதாக இருந்தாலும் முதலில் நம்ம பெற்றவங்கள்ட்ட சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், மனைவி, பிள்ளைகள் முதல்ல ரப்பிடத்தில் தான் வரணும். பள்ளிவாசலுக்கு வரணும், 2 ரக்காத் தொழணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் ஒரு கிதாப் இருக்கு, புகாரின்னு அந்த கிதாபுக்கு பெயர். உலகத்திலேயே குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து புகாரி என்கிற ஹதீஸ் கிதாப். புகாரி என்கிற ஹதீஸ் கிதாபில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே ஆதாரபூர்வமான பலமான ஹதீஸுகள், ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. அந்த புகாரி கிதாபை எழுதின இமாம் பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? முஹம்மது இப்னு இஸ்மாயில். முஹம்மது அவங்க பெயர், அவங்க அத்தா பெயர் இஸ்மாயில். சரிங்களா? சரி. அந்த முஹம்மது புகாரா என்கிற நாட்டில் ஒரு இடத்துல பிறந்தாங்க. புகாரா நாட்டில் பிறந்தனாலேயே புகாரின்னு ஆகிப்போச்சு அவங்க பெயர். இப்போ நம்மெல்லாம் ஒக்கூர், நமக்கெல்லாம் இன்னொரு பேர் ஒக்கூரி, ஒக்கூரை சார்ந்தவர் என்று அர்த்தம். நான் கடைநல்லூர்னா கடைநல்லூரி, கீரனூரி அப்படிலாம் சொல்லுவாங்க அரபியில். புகாரா தேசத்தில் அவங்க பிறந்தாங்க. எதுக்காக அவங்கள சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஹதீஸையும் அவங்க எழுதுறதுக்கு முன்னால 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலுடைய ஹதீஸை நான் எழுத போகிறேன், பதிவு செய்ய போகிறேன். கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் எல்லா மக்களுக்கும், மூமின்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் பிரயோஜனம் தர வேண்டும், நீ உதவி செய்து விடு என்று லட்சக்கணக்கான ஹதீஸுகளை 2 பாகம் இருக்குது புகாரியில். லட்சக்கணக்கான ஹதீஸுகளை கோர்வை செய்து இன்றளவுக்கும் கூட புகாரின்னு சொன்னால் அதுக்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்றால் அவங்க கேட்ட அந்த துவா. ஒவ்வொரு ஹதீஸை எழுதுறதுக்கு முன்னால ரப்பிடத்தில் உதவி கேட்டு எழுதுனதுனால அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் சுபஹான் அல்லாஹ், சாதாரண அங்கீகாரம் அல்ல. எந்த அரபி மாசாலையும் இந்த கிதாப் இல்லாமல் இருக்காது, புகாரிங்கிற கிதாப் இல்லாமல் இருக்காது. எந்த பள்ளிவாசலையும் புகாரி இல்லாமல் இருக்காது, இல்லையா? எந்த ஒரு மாணவர்களுக்கும் ஒரு உஸ்தாத் பாடம் நடத்துறதா இருந்தால் புகாரியை சொல்லிக் கொடுக்காம நடத்த முடியாது, ஹதீஸை விளங்க முடியாது. அந்த அளவு அந்தஸ்தில் உயர்ந்தது. ஏன்? அவங்க கேட்ட துவா, ரப்பிடத்தில் கேட்ட அந்த உதவி. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், தொழுகையில் மட்டும் ஓதுறோம், ஆனால் வாழ்க்கையில் அல்லாஹ்ட்ட உதவி தேடலைன்னா அது வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை. ஒரு சஹாபி தொழுதுட்டு இருந்தார், தொழுதுட்டு கண்ணீர் மல்க துவா செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிற்கிறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வெளியே. சஹாபாக்கள்லாம் கூட நிற்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த சஹாபி 2 ரக்காத் தொழுதாரு, அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாரு, என்ன அவருக்கு தேவைன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அழுகிறார் தெரியுமா? என்ன துவா கேட்டு அழுகிறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு தெரியாது. ரசூல்லா சொன்னாங்க, அவர் வீட்டில் உப்பு இல்லை. அவர் வீட்டில் என்ன இல்லை? உப்பு இல்லை. உப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார். கேட்பதற்கு நமக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் ஆழமாக யோசிக்கணும். பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் உப்பு தாங்கம்மானா கொடுக்க மாட்டாங்களா? கொஞ்சம் ஜீனி தாங்கம்மானா தர மாட்டாங்களா? உப்பை கூட ரப்பிடத்திலே கேட்டு பெற்ற சஹாபாக்கள். இன்னொரு சஹாபி இருந்தார், அப்துல்லான்னு ஒரு பேர்.
வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போனார், வீட்டம்மாவை கூப்பிட்டாரு, சாப்பிட ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. சரி, நான் பள்ளியாசலுக்கு போகிறேன், அல்லாட்ட உதவி கேட்டு வரேன். நீ வீட்டில் தொழுது அல்லாட்ட உதவி கேளு, அல்லாஹ் உதவி செய்வான். நேராக வந்தார், 2 ரக்காத் தொழுதாரு, துவா செஞ்சார், மறுபடியும் வீட்டுக்கு போனார். அந்த அம்மாவும் வீட்டில் தொழுது துவா செஞ்சு வீட்டில் உட்காந்துருக்கு. என்ன சாப்பாடு இருக்கா? மறுபடியும் இல்லை. அப்போ நீ ஒழுங்காக தொழலை, நானும் ஒழுங்காக தொழலை. மறுபடியும் நான் போய் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வரேன், நீ மறுபடியும் தொழு. இப்படியும் 2-3 வாட்டி, 2-3 தடவை நடக்குது. என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா? மாவு அரைக்கிற ஆட்டு திருகை கல் இருக்கு இல்லையா, அது தன்னாலேயே சுற்றி அந்த திருகை கல்லில் இருந்து மாவு சம்சம் தண்ணீர் எப்படி பொங்கி வந்து கொண்டு இருக்கிறதோ அதை போன்று மாவு பொங்கி வந்தது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த அம்மா, வீட்டில் உள்ள அம்மா, அந்த அப்துல்லாங்கிற சஹாபியினுடைய வீட்டம்மா, வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்திலையும் மாவை வலிச்சு போட்டாச்சு, நிரப்பி வச்சாச்சு. அப்பவும் அந்த கல் திருகிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, அந்த திருகை கல்லை போய் பிடிச்சிட்டாங்க, கையால் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஒரு அதிசயமான சம்பவம் தானே. இதை அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் இன்னைக்கு இப்படி நடந்தது, என் வீட்டில் இன்னைக்கு இப்படி நடந்தது. இப்போ ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் மனைவி அவசரப்பட்டாங்களே, உங்கள் மனைவி அவசரப்பட்டுட்டாங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே. உங்கள் மனைவி மட்டும் சுற்றி கொண்டிருக்கிற அந்த திருகக்கல்ல பிடிக்காம இருந்திருந்தால் ஜம்சம் தண்ணீர் எப்படி கியாமத் நாள் வரைக்கும் இருக்குமோ அதே போன்று உங்கள் வீட்டு திருகைக்கல்லிலிருந்து உலகம் முழுக்க நாம் மாவு சப்ளை பண்ணியிருக்கலாம். கியாமத் நாள் வரைக்கும் அதுவும் வந்து கொண்டு இருந்திருக்கும். திருகைக்கல்ல பிடிச்சிட்டாங்களே, பிடிக்காம இருந்திருக்கலாமே நாங்கள் ரசூலுல்லாஹ். சும்மா அம்பளி மாமா கதை இல்லைங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. எதுக்கு சொல்றேன்னா, வீட்டில் நமக்கு தேவையான உணவை கூட, உப்பை கூட சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் தானே உதவியாக கேட்டு பெற்றாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வை ஓரம் கட்டிட்டோமே, கடைசியாக அல்லாஹ்வை வச்சுட்டோமே. ஏதாவது முசீபத்துனா அல்லாஹ்ட்ட வந்து புலம்புறது. ஏன் அந்த முசீபத்து வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ்ட்ட வந்து உதவி கேட்டு அந்த காரியத்தை நடத்தியிருந்தால் அல்லாஹ் முசீபத்து வராமல் பாதுகாத்திருப்பானா இல்லையா? அருமையான பெருமக்களே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். தொழுகையில மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி, இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் அடுத்த ஆயத்திலிருந்து நாம் யோசிப்போம், பேசுவோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனிடத்திலேயே உதவி கேட்கக்கூடிய மிக உயர்ந்த பழக்கத்தை கொண்ட சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக நாம் அனைவர்களையும் நிரப்பமாக ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.